அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான அழகான ஆராய்ச்சிக்குரிய அற்புதமான பதிவு. பொதுவாக உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதுதான் உபயராசிகள். காலபுருஷனுக்கு இது அபோக்லிய ஸ்தானம். காலபுருஷனுடைய அபோக்லிய ஸ்தானம். அபோக்லியம் என்பது துன்பம் அப்படின்னு அர்த்தம். நீங்க அந்த பேரை கேட்கும் போதே உங்களுக்கு அபோக்லியம் அப்படின்னா, அபோக்லியம் மீன்ஸ் துன்பம் அப்படின்னு அர்த்தம். அப்ப காலபுருஷனுடைய மிதனத்திலேயோ கண்ணிலேயோ தனுசுலேயோ மீனத்திலே கிரகம் இருந்தால் என்ன நடக்கும்? கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். அதற்கு ஈக்குவலான ஒரு வதத்தை அனுபவித்தான். இப்ப காலபுருஷனுடைய உபயஸ்தானத்தில் லக்னம் இருக்குன்னு வைங்க, எல்லாத்தையும் சாதிக்கும். எப்படி இருந்தாலும் அந்த வெற்றியை ரசிச்சிடும். ரசிச்சதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய துன்பம் பின்னாடி நிற்கும். வா மாப்பிள்ள, நல்லா இருக்கியா, அனுபவிச்சிட்டேன்னா அதுக்கு பிறகு உண்டான அந்த ரிசல்ட் ஆஃப் வீகமான துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சுதாகும். இதை ஒரு நல்ல ஆராய்ச்சி பதிவு. அப்ப எவ்வளவு வேணா என்ன காரணம்னா, புதன் என்று சொல்லக்கூடியவன் அறிவுக்கு காரணம், குரு என்று சொல்லக்கூடிய பக்கம் அறிவாளி. இவங்க ரெண்டு பேரும் நேசமாகிற இடத்தை பாருங்க. காலபுருஷனுடைய 10ஆம் இடம். கர்மத்தை பிறரிட்டிருந்து வாங்கி கர்மத்தை, குரு என்று சொல்லக்கூடியவர் யாரு? குரு வீட்டில் உட்கார்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதனத்திலேயோ தனுசுலேயோ மீனத்திலேயோ ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அது இடம் கொடுத்தவர் யாரு? குரு தானே. அதே சமயத்தில் மிதனத்திலேயோ என்ன சொல்றேன்னா கண்ணிலே ஒரு கிரகம் உட்கார்ந்தது, அவருக்கு இடம் கொடுத்தவர் யாரு? சாட்சாத் புதன் தானே. அவர் போய் நீசமாறுது எங்க போய் நீசமாறு? 12ஆம் இடத்துல போய் நீசமாறு, மறைவு ஸ்தானத்துல. இவ ஏதாவது ஒரு விதத்துல ரகசியமான இன்பத்தை அனுபவிப்பான். 12ஆம் இடத்துல ஒருத்தர் நீசமாகறான என்ன செய்வான்? 12ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம். இவர்கிட்ட ஒரு லக்ஸுரியஸா வியூகமான, தனக்குத்தானே ஒரு போதை ஏற்றக்கூடிய, ஒரு வெறி ஏற்றக்கூடிய ஒரு லக்ஸுரிஸை நல்லா அனுபவிப்பார். நீங்க நல்லா பரிசித்து பாருங்க. மிதனத்துல கண்ணில கிரகம் இருந்ததுன்னா நல்ல லக்ஸுரிஸை நல்லா அனுபவிப்பார். லக்ஸுரிஸ்னா தனிப்பட்ட வாழ்க்கையில். அப்ப அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சொல்லலாம்னா ஒரு பெரிய லக்ஸுரிஸா அனுபவிப்பார். அனுபவிச்சாச்சுடா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருப்பார். அவர் நேசமாகிற இடம் நீங்க எப்ப என்ன சொன்னா, சந்தோஷத்தை ஒன்றை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு அமிர்தம். அந்த சந்தோஷத்திற்கு ஒரு புள்ளி வைக்கிற இடம் என்ன சொல்றான்னா அந்த கிரகம் நேசமாகிற இடம். அப்பாங்கும் போது நீங்கள் என்ன சொல்றான்னா, எப்ப ஒன்று காலபுருஷனுடைய 3ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ கிரகம் இருந்தால் பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும், பயங்கரமான ஒரு வீழ்ச்சி இருக்கும். இதை எப்பயுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா குரு நேசமாகிற இடம் மகரத்துல போய் அவர் எதுக்கு நேசமாகிறாரு? 10ஆம் இடம் என்பதுதான் உண்மையான கர்மா. அப்ப இவர் என்ன செய்திருப்பார்? தன்னுடைய அறிவு திறமையால், தன்னுடைய பெரிய பிரெயின் ஆஃப் மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கலருக்கு அதிபதியான அந்த குரு, அவர் என்ன செய்வார்னா எப்பயுமே தன்னால் முடியாதது எதுவும் இல்லைம்பார். தன்னால முடியாது எதுவுமே இல்லைம்பார். அப்ப தன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை பணம் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவார். குருவையோட உண்மையான தட்சணை. அந்த தட்சணையை என்ன சொன்ன, கேட்கின்ற அளவுக்கு அதிகமாக கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவருடைய பணம் அவர் வாங்கி விட்டார் என்று சொன்னால், அந்த பணத்தை வாங்கி அவர் நல்ல ருசிச்சு சாப்பிடுவார்.
யாரு? குருதான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஆளு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு வந்து என்ன சொன்ன, அவன் வெற்றி பெற்றுவான். அவன் வெற்றி பெற்றி வந்து என்ன சொன்ன, மான வேடிக்கை நடத்திட்டு இருப்பான். வெற்றி பெற்ற இவர் தேடவே மாட்டோம். இவர் கர்மாந்திரம் பிடிச்சவர் எங்க மகரத்துல போய் நேசமாயிருவார். நேசமாயிட்ட புலம்புவார். நான் தான் வாழ வச்சேன், நான் தான் வாழ வச்சேன், நான் தான் வாழ வச்சேன், நான் தான் வாழ வச்சேன். இன்னைக்கு எவனுமே வந்து என்ன மதிக்க மாட்டேங்கானே, என்ன மதிக்க மாட்டேங்கானே, என்ன மதிக்கலையே, நன்றி இல்லாம போயிட்டானே, நன்றி இல்லாம புலம்பி தவிக்கிற இடம் தான் அவர் நேசமாகணும். புதன் நேசமாகிற இடம் என்ன தெரியுமா? அறிவை கொடுத்தேன். 3ஆம் இடத்துல இருக்கிற என் வீட்டுல வந்து நிக்கிறவனுக்கெல்லாம் அறிவை கொடுத்தேன். 6ஆம் இடத்துல வந்து என்ன சொன்ன, உபஜயஸ்தானம் ஆகிய அந்த உபஜயஸ்தானத்தில் வந்து எவ்வளவு வெற்றிக்கு வந்து என்ன சொன்னான், நான் உழைத்து கொடுக்க முடியுமா அவ்வளவு கொடுத்தேன். வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்று விட்டு என்ன சொல்றான்னா, என்னை குப்பைத்தொட்டி மாதிரி சாக்கடையில போய் போட்டுட்டான், நான் என்ன செய்வேன் இவர் புலம்புவார். இதுதான் உபயராசியின் ரகசியம். உபயராசியுடைய ஒரு பெரிய ரகசியம் என்ன? அப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? உபயராசியில் கிரகம் இருப்பது உங்களுக்கு அறிவை கொடுத்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்கும். ஆனால் அதை ருசித்து ரசித்து சாப்பிட போற நேரத்துல அந்த கிரகம் என்ன செய்யணும், உங்களை வந்து என்ன சொல்ல, ஓகிக்கிட்டு ஒரு மிதி. இது வெளியே கல்யாணத்துல முடிச்சு வச்சடா, கல்யாணத்தை முடிச்சு வச்ச இல்லைன்னா சொன்னேன், இல்லைன்னு சொல்லலையா? கல்யாணத்தை முடிச்சு வச்ச, சாந்தி மருத்துவத்துக்கெல்லாம் நீ தாண்டா நாள் குறிச்ச, இல்லைன்னு சொல்ல முடியாடா. அதுக்காக உன்னை வீட்டுக்குள்ள இடம் உட்கார வைக்க முடியும்? போடா வெளியே. இதுதான் குருவுக்கும் புதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மைனஸ். இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். எல்லாம் நடந்து வந்து மாம்பழங்கள் காய்த்து தொங்கும் போது உன்னை தோட்டத்துக்குள் விட மாட்டான் ஐயா. இதான் உபயராசி. ஃபைட் பண்ணுவான். நோ, என்னை வந்து என்ன வளர்த்து விட்டதாக இருக்கலாம், வாழ வைத்ததாக இருக்கலாம், எல்லாம் சரிதான். அதற்காக வந்து என்ன சொன்ன, உனக்கு நன்றியோடு நான் இருக்க வேண்டும் என்பது விதியாடா? உனக்கு நன்றியோடு இருக்கணும்னா விதியா? அது எந்தடா ஏட்டுச்சரக்கன்? நீங்க 2 பேருமே என்ன செய்யணும்டா, சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அறிவை புகட்டிய வந்து அற்புதமான குரு பகவான். உண்மைதான்டா, உங்களுக்கு 2 பேருமே வந்து என்ன செய்யறோம், நாங்க வந்து கடமைப்பட்டவங்க தான். ஆனா நாங்க வந்து உங்களை வந்து மதிக்க மாட்டோம்டா அப்படிமா. இதனாலதான் மிதுன கன்னி தனுசு மீனத்துல போய் பிறந்த, என்னதான் நீங்க உண்மையான உழைப்பியாளியாக இருந்தாலும் சரிதான், உங்களை யாரும் வந்து என்ன சொன்னா வந்து மதிக்க மாட்டாங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லல. அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எத்தனை பேர் ஒரு 7-8 ஒரு வருஷத்திற்கு முன்னாடி என்னுடைய கிளையண்ட் தான். என்னுடைய கிளையண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு வந்து முதல் குழந்தைக்கு பேர் வச்சு அவர் கேட்டதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன். அவ்வளவு அற்புதமான பக்குவமான குருவேன்னு அவன் குருவை வந்து கொண்டாடிட்டு வருவான். ஒரு 3-4 இதை சக்சஸ் பண்ணியாச்சு. அமைதியார் தம்பி, நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, தொழில் நல்லா ஓடுது, வீடு வேணும்னா வீடு வாங்கியாச்சு, நீட் பண்ணியாச்சு, பத்திரம் முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, நான் அமைதியா பொழப்பு நடத்து தம்பி அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட எதுக்க கேட்கிறார், குருவே அப்படின்னு. என்னடா அப்படின்னு. குருவே, செலவு ரொம்ப அதிகமா இருக்கு, வருமானம் இருக்கு, லாட்டரி டிக்கெட் அடிக்கிறதுக்கு மட்டும் வழி சொல்லுங்க குருவே, நீங்க எவ்வளவு கேட்டாலும் வாங்கிக்கங்க. அப்ப என்ன செஞ்சிட்டான்னா, குருவிடம் வந்து என்ன சொல்றான்னா, திருமணத்தை வந்து முடிச்சான், குழந்தைக்கு அழகான பேர் வச்சு கொடுத்தேன். அதுக்கடுத்து வீடு வாங்கணும்னா வீடை வந்து ஒரு முறையில வாங்கி இவன் பேருக்கு எழுதியாச்சு. அதற்கடுத்து என்ன சொன்னா, தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு என்ன செய்யணும்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு வானேன். அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியில் அவன் கேட்ட கேள்வி, எனக்கு லாட்டரி டிக்கெட் அடிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா. ஏன்னா லாட்டரி டிக்கெட் அடிக்கிறதுக்கு வழி சொல்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்டா நான் லாட்டரி டிக்கெட் வாங்கலையடா, எதுக்குடா லாட்டரி டிக்கெட் வாங்கல இல்லடா அப்படின்னா, அவன் அதுக்கு பதில் சொல்ல,
ஒன்று எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் உண்டு. எஞ்சி வெளியே போ, இனிமே இங்கே வராது. என்னைக்கு உழைத்து சாப்பிடுவதற்கு உனக்கு எண்ணம் இல்லாமல் உனக்கு வழிகாட்டியது, உன்னை எதெல்லாம் வெற்றி பெற சொன்னனோ, வெற்றி பெற உனக்கு வழி சொன்னனோ நான் தான் சரி பண்ணி கொடுத்தேன். ஆனால் வெற்றி பெற்றவுடன் என்னை வந்து பார்ப்பாய், வெற்றி பெற்று விட்டேன் ஐயா, பிரச்சனை இல்லையா, நீங்க தான் எனக்கு குரு, மானசீமான குருன்னு சொன்னேன்னு என்னை குறுக்கு வழியில் வந்து ஒரு வேலை செய்ய சொல்ற, உனக்கு செஞ்சு தர முடியாது. அப்படி வந்து நீ உழைக்கணும். உழைக்காம வந்து என்ன சொல்றேன், நான் வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னா அப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே லாட்டரி டிக்கெட் வந்து எடுக்கிறது கேட்டுட்டே இருக்கேன். எதுக்கு நாங்கள் இந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் லாய்க்கிட்டு வரோம், அதிர்ஷ்டம் அது வரும்போது வரட்டும்னா அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. அப்ப இந்த வீடு வாங்கும்போது நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன். தவிர இந்த வீடு முடிஞ்சவொடனே ராமேஸ்வரத்துல போய் நீ ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு வந்துடணும், புருஷன் முண்டாட்டி போகணும், ஒரு குழந்தை தாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு வந்து நான் உச்சிக்கு போன சாதாரண குருவை போட்டு மிதிக்க தானே செய்வானுங்க. அவன் அதை பத்தி வரவே இல்லை. அதற்கு இடையில வந்து அவனுடைய மனைவி ஃபோன் பண்ணி, அண்ணே 2வது கன்சீவ் ஆயிருக்கண்ணே, ரொம்ப சந்தோஷமா, ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடாது, 2வது குழந்தை என்ன குழந்தைன்னு ஏற்றுக்கோ, ஏன்னா உடம்பெல்லாம் பார்த்துக்கோ, நல்லபடியா பிறக்கும்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு வந்து காலையில அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுங்க, சார் குழந்தை பிறந்துட்டு சார், 23 நாள் ஆச்சு, பேர் வச்சு கொடுங்க. சரிம்மா வாம்மா வந்து வர சொல்லு. ஒரு யாரும் வந்தா லாட்டரி டிக்கெட்டு வச்சு யோகம் அடைய வேண்டி வந்தார். வந்தான், அவளை பவ்யமா நிற்கிறான், ஒன்றும் பேசல. யார் வந்தாலும் வரவேற்று உட்கார் தம்பி உட்கார், மேட்ருக்கு கொடு, குறிச்சாச்சு, பேர் என்ன பேர் வைக்கணும்னு குறிச்சு கொடுத்தாச்சு. அப்ப என்னப்பா எப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு குருஜி, என்னால் 45 நாள் வெளியே போக முடியல, வட்டி பிஸ்னஸ் தொழில் பார்க்கறதுனால போய் கலெக்ஷன் பண்ண முடியல, என்னுடைய இப்போ நிலைய பாருங்க ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னா. அதான்டா நான் ராமேஸ்வரத்துக்கு போய் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேனே, நீ வந்து கேட்டியா, நீ லாட்டரி டிக்கெட்டு கேட்டா, அன்னைக்கு உன்னை கோவப்பட்டு சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். இன்னைக்கு என்ன நிலைமையில வந்திருக்க, 37 வயதில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோ பண்ணி 4 லட்ச ரூபா செலவழிச்சுட்டு வந்திருக்க. குருவாக இருக்கின்றவர் வந்து எப்பயுமே தனக்கு தேவையான ஒரு தொகையை கேட்கத்தாண்டா செய்வார். அடிக்கடி கேட்காரு, அடிக்கடி நம்ம போற நேரமெல்லாம் கேட்காருன்னா அடிக்கடி நீ வந்தா தான் கேட்பாரு. அடிக்கடி ஜாதகமாக்க வர்றவன்ட்டு தான் துட்டு கேட்க முடியும். அடிக்கடி வந்து ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்றவன்ட்டு தான் துட்டு கேட்க முடியும். நான் எங்கடா போறது, எங்க குடும்பத்தை குட்டியை காப்பாற்றணும். அன்னைக்கு சொன்னேங்க, நான் செய்யலை. சரி, ஹார்ட் அட்டாக்கு வந்து எந்த பாதிப்பு இல்லாம இருக்கு, என்ன வழி சொல்லணும்னு தெரியும். உன் ஜாதகத்துல ஆகமி கிரகம்னு என்னென்ன இருக்கு. ஆகமி கிரகம் வந்து 3 கிரகம் இருக்கு. இதுல வந்து உனக்கு சந்திரன்ல கிரகம் இல்லை, சனியில கிரகம் இல்லை, குருவுல கிரகம் இல்லை. குருவை அடிக்கடி வந்து பார்த்துக்குன்னு சொல்ல, நான் வந்து அவருக்கு கப்பங்கட்ட வேண்டியதை போயிட்டு இருந்தேன்னு உனக்கு ஒன்றும் செஞ்சிருக்காரு. இப்பயும் வந்து என்ன சொல்லணும், உன்னை சரி பண்ணிடலாம், கவலை எல்லாம் படாத, தைரியமாறு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. இதுதான் ஜோதிடம். ஏன்னா குருவுக்கு பின்னாடி வருவது தெரியும், பின்னாடி வருவது தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னா, அதனால்தான் குரு மதிக்கப்படுகின்ற நபரா இருப்பாரு, ஆனால் மனதில் சந்தோஷப்படுகின்ற நபரா இருக்க முடியாது. இதான் குருவும் புதனுடைய. ஏன்னா அவங்க வாங்கி வந்த லவி காலபுருஷனுடைய 3ஆம் இடம், காலபுருஷனுடைய 6ஆம் இடம், காலபுருஷனுடைய 9ஆம் இடம், காலபுருஷனுடைய 12ஆம் இடம், இவங்க கட்டங்கள். இது அபோக்லிய ஸ்தானம் அப்படின்ட்டான். அபோக்லியம் என்பது ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய. புதனால் என்ன நிம்மதி இருக்கும், ஸ்கூல்ல படிக்க போகும்போது ஏதாவது நிம்மதியா இருந்தோமா, எத்தனை அரியர் விழுகும்டா, என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பிளே கிரவுண்டுக்கு போவோம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கும். புதன் என்ன செய்வார், உளைச்சல் தான். குரு என்ன செய்வார், குரு என்று சொல்லக்கூடியது வழிகாட்டி. அந்த வழிகாட்டி சரியா வழிகாட்டுறத எவனுமே கேட்க மாட்டான். இத்தனை மணிக்கு வரணும்டா, 9 மணிக்கு வரணும், 8:55 வந்துன்னா அவனை வெறிக்கூட்ட அப்படிம்பாரு. 9:05 ஒருத்தன் வந்துட்டு சார் உள்ள வரலாமாம்பான். அந்த வாத்தியார் தன்மை என்னைக்குமே மதிக்கத்தக்கதாக இருக்காது. அப்ப வாத்தியார் தன்மை மதிக்கத்தக்கதாக இருக்காததுனால 10ஆம் இடத்துலயே ஒரு நீசமாகினாங்க. கடைசியில் குருவை பிச்சை எடுக்க விடுவார்கள். கடைசியில் புதனை வந்து என்ன சொல்றான்னா வந்து நாயா அலைய விடுவார்கள், நாயா அலைய விடுவார்கள். 12ஆம் இடம் என்பது என்னது, நாயா அலைய விடுற இடம் தானே. நாயா அலைய விடுறது காலபுருஷனுடைய போகஸ்தானம். சுக்கிரன் அங்க உச்சம். இவன் போய் என்னதான் கல்விமான் போய் வந்து என்ன சொல்றான்னா, போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து அழகான அற்புதமான நளின நங்கையிடம் போய் வந்து என்ன சொல்றான்னா, இவனுடைய வாழை சொருகிட்டா நிக்க முடியும், அவ போடாம ஆயிரு அப்படின்றான். சுக்கிரன் அங்க வந்து என்ன சொல்றான்னா, புதன் நேசமாகிற இடத்துல சுக்கிரன் உச்சான். ஒரு குலை பகவாளி ஏதோ ஒரு படத்துல பார்த்தீங்க இல்லையா, வில்லாதி வீரர் வீழ்ந்து விட்டார் பகடையில. பகடை என்னது, புதன்.
அந்த பகடையில வீழ்ந்த மாதிரி உங்களை வந்து புதனை வீழ்த்திடுவானுங்க. இங்கே வந்து 10ஆம் இடத்துல குரு நீசமாயிருவாரு. அப்ப நீசமாகிற இடத்துல வந்து யார் உச்சம்? செவ்வாய். செவ்வாய் நீச்சம். குரு என்ன செய்வாரு? போயா, நீ எல்லாம் ஒரு பெரிய இவனாக்கும், படிப்பும் மயிரும், நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இவங்களை கொண்டு போய் நீசமாக்கிட்டான். அதனால எந்த ஒரு மனிதன் உபய லக்கணத்தில் பிறந்தாலும், உபயத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினாலும், உபயத்தில் ஸ்டாண்டர்டாக உங்களுடைய லக்கணமோ சந்திரனோ எந்த கிரகம் இருந்தாலும் அதனால் ஒரு யோகம் என்பது உண்டு. ஏன்னா உபயத்தில் இருக்கின்ற கிரகங்கள் வந்து என்ன, உபயத்திற்கு நிக்க இடம் கொடுத்த கிரகம் குரு உச்சமாகிற இடம் காலபுருஷனுடைய 4ஆம் இடம். உபயத்துக்குண்டான அந்த புதன் வந்து என்ன சொன்னா ஆட்சியும் பிளஸ் என்ன சொன்னா மூலத்திரிகோணமும் அடைகின்ற வீடு கன்னி. உங்களுக்கு மரியாதை உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வந்து மரியாதைக்குரியவராக இருக்கிறீர்களோ அதற்கு எதிரான இடத்துல வந்து உங்களை நீசமாக்கி வந்து பங்கப்படுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, உங்களை அசிங்கப்படுத்தி, ஒரு பாட்டு இருக்குல்ல, தண்ணி தட்டி தேடி வந்த கண்ணு அப்படின்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா சிவகுமார் நடிச்ச படம் சிந்து பைரவி. எவ்வளவு பெரிய கெட்டிக்கார, எவ்வளவு பெரிய பாடகன், எவ்வளவு பெரிய அற்புதமானவன், கடைசியில் எங்க போய் விழுந்தான்? ஒரு பெண்ணிடம் விழுந்து கடைசியில் அவளை மறக்க முடியாமல் தண்ணி அடித்து மீண்டு வருகின்ற போது, அவன் மீண்டு வருகின்ற போது அவனை வந்து ஒரு மேடை பாடகனாக கூட அங்கீகரிக்க முடியாத அளவில் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த படத்தை பார்க்கும் போது, அது பாலச்சந்தர் படம்னு நினைக்கிறேன், அவ்வளவு அற்புதமாக இருக்கும். சிவகுமாருடைய நடிப்பு நல்லா இருக்கும். அதே சமயத்துல வந்து நம்ம சுகாசினி அதெல்லாம் நாங்க பாலியத்தில் வந்து பார்த்த படம் அற்புதமாக இருக்கும். ஒரு கல்வி எப்படி சீரழிந்தது, ஒரு 1000 பேர் மதிக்கத்தக்க மனிதன் ஒரு பெண்ணால் எப்படி வந்து பங்கப்படுத்தப்பட்ட. இங்க நீங்க கிராஸ் பண்ணி பாருங்க. சுக்கிரனால் புதன் நீசம், செவ்வாயால் குரு நீசம். அழகா நீசத்தை பண்ணி வந்தேன்னு சொன்னா உங்களுடைய மதிப்பை கெடுத்து விடுவான். அதனால் இந்த மிதனத்தில் வந்து உங்களுடைய மிதனம் கன்னி லக்கணத்தில் இருந்தால், லக்கணமாக இருந்தாலும், தனுசு மீனம் லக்கணமாக இருந்தாலும், நீங்கள் எப்பயுமே வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இல்லை என்று சொன்னால் நீங்கள் பங்கப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் அசிங்கப்படுத்தப்படுவீர்கள். அசிங்கப்படுத்தப்பட்டு நீங்கள் சொல்வதெல்லாம் பழிக்கும். எவனுக்கு மிதனம் கண்ணிலேயே தனுசு மீனத்திலேயே லக்கணம் விழுந்து விட்டு லக்கணாதிபதி இருந்து விட்டால் அவன் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏன்னா நடந்த பிறகுதான் காலை வந்து சாமி வணக்கம் சாமி மன்னிச்சுக்கங்க சாமின்னு சொல்லுவானே தவிர, நீங்கள் அவமானப்பட்ட பின் தான் நீங்கள் யோகத்தை அடைவீர்கள். எழுதி வச்சுக்கணும். இந்த 4 இடத்துல எந்த கிரக திசை நடத்தினாலும் அவமானப்பட்ட பிறகுதான் நீங்கள் யோகத்தை அடைவீர்கள். அதனால மிதுனம் உபய ராசி என்று சொல்லக்கூடியதும் அபோக்லிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் சிறந்த அறிவாளிகள் எங்கே போய் வந்து விழுகிறார்கள் என்று சொன்னால் பெண்ணிடமும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய வீரனிடம் போய் வந்து அடிமைப்பட்டு என்ன சொல்லுவான், ஜோசியம் பார்க்கிறோம் என்ன செய்வான் தெரியுமா? பெரிய அரச ஒரு நல்ல அந்தஸ்துள்ள இடத்துக்கு வந்து ஜோதிடம் பார்க்கிறவரு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஜோசியரை இங்க வந்துடும் அப்படின்ட்டு. இவர் மஞ்சப்பையை இடிக்கிட்டு அந்த அதிகார பலம் உள்ள வீட்டுல முதலாளி வணக்கம் அப்படின்ட்டு போய் வந்து இவருடைய கல்வியை வந்து பணத்திற்காக வந்து என்ன சொல்றாங்க ஈனத்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. நான் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லணும், கோடீஸ்வரனாக வந்தாலும் சரிதான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா, நீ உன்னை வந்து முதலாளின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீயே என்கிட்ட வந்து என்ன சொன்னானே என்னுடைய கர்மா என்னன்னு கேட்க வந்திருக்க, உன் பணம் எனக்கு பெரிதில்லை, நீ எத்தனையோ பேர் வந்து என்ன சொல்றான்னா திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்படி நீ வேணாலும் எரியா, என் கல்வி தாண்டா எனக்கு பெருசு, உனக்கு நான் அடிமையாக மாட்டேன். ஏன்னா பிளட்டு செவ்வாய் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே வந்து என்ன சொல்றான்னா ஜோசியரே அப்படிமா, உனக்கு வீழ்ச்சி எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? உனக்கு வீழ்ச்சி எங்க இருக்குன்னு தெரியாமல நாங்க உட்கார்ந்துருக்கோம். இதான் ஜோதிடம். எந்த ஜோதிடம் பார்க்கிறவனாக இருந்தாலும் பணத்துக்கு அடிமையாகாது. உனக்கு அறிவு இருக்கிறது. உன்னுடைய அறிவை தேடி ஒருத்தர் இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், நாலுன்னு வருவான். ஆனால் நீ உபயராசியாக உன்னை படைக்கப்பட்டு விட்டார்கள். நீ 4 பேருக்கு காலா இருக்க வேண்டிய நிலைமையா இருக்க. அவன் உடம்பு தூக்கிட்டு நடக்கிறான். இதுதான் கல்வி கற்றவனுடைய நிலைமை.
எத்தனை பெரிய சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிஏவா யார் இருக்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் இருப்பான், படித்தவன் அறிவாளி. ஆனால் இவன் வந்து இத்தனைக்கான ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டு, மக்களுக்கு துட்டு கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டு, பெரிய அறிவாளிகள் நீங்கள் கையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், இதுதான் உங்களுடைய படிப்பு. எவ்வளவு பெரிய கெட்டிக்காரராக இருந்தால் என்ன சொல்றான்னா வந்து, பெரிய பெரிய பண முதலைகளிடம் வந்து, பண முதலைகளிடம் போய் வந்து ஜோதிடர் என்று சொல்லக்கூடியவர்களும் ஆன்மீகவாதிகளும் அவனுக்கு இவன் பரிவட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான். யாருக்கு? அவனுக்கு இவன் பரிவட்டம் கட்டுறான். ஆமா, பரிவட்டம் கட்டி வந்து என்ன சொல்ல நீட் பண்றான். அப்ப நீங்கள் அடிமைகளாகத்தான் காலம் காலமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த அடிமைத்தனம் வந்து விடுகிறது, வேற வழி இல்லை. அதனால உபயத்தில் லக்கணங்களில் பிறந்திருந்தாலும், உபயத்தில் கிரகம் இருந்தாலும், உங்களோட லக்கணங்கள் போய் இருந்தாலும், எந்த காலத்திலும் வந்து உங்களுக்கு அந்த இழிநிலை வரும். அதை தற்காத்து கொள்ளுங்கள், வேறு வழி இல்லை. கௌரவமாக இருக்க பாருங்கள். புதனும் குருவும் கௌரவமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் உச்சமாகிற இடத்துல வந்து குரு நேசமாயிடுறாரு. அப்ப பெரிய அதிகாரிகிட்ட போய் வணக்கஞ்சாமி அப்படிங்கிறவன் குருவாகி போயிடறான். பெரிய வந்து என்ன சொல்றான்னா, நாட்டிய நங்கை ஆகிய சுக்கிரனிடம் போய் வந்து பிச்சை எடுக்கிறான். உன் கூட கொஞ்ச நேரம் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. நீசத்துக்கு அதான் பலன். அதனால எதுக்கும் ஏமாந்துடாதீங்க. இருக்கின்ற வரைக்கும் கல்வி ஜெயிக்கும். அதனால உபயராசிகளில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களை வந்து என்ன சொன்னா, உங்களை அறிவாளிகளாக வைத்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக பிச்சை எடுக்க வைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதில் ஏமாந்து விடாதீர்கள் என்று இது எச்சரிக்கை பதிவு தான். படித்தவர்களும் ஆன்மீக அறிவுடையவர்களும் ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.